பாவத்தை ஜெயிக்க 3 காரியம் இல்லைனா பரிசுத்தமாய் வாழ ஒரு 3 ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த 3 ரகசியத்தையும் இந்த 3 காரியத்தையும் தேவ மனிதர் பில்லி கிரகாம் அவருடைய பிரசங்கத்தில் அடிக்கடி சொன்ன காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பில்லி கிரகாம் ஐயா தேச அளவில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பரிசுத்தமாக வாழ்ந்து பல லட்சம் ஆத்துமாக்களுக்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதர் தான் இந்த பில்லி கிரகாம். இவர் 21 கோடிகளுக்கு மேற்பட்ட ஜனங்களை தேவன் கிட்ட கொண்டு வரதற்கு தேவனால் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மேக்னெட்னு சொல்லலாம், ஒரு காந்தம். இவர் மூலமாக வந்த இந்த ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அநேகர் இன்னைக்கு தவறாக புரிந்து கொள்கிறாங்க, நம்ம மனுஷனை புகழ்கிறோம் என்று. அப்படி அல்ல, அவர்கள் மூலமாக என்ன வார்த்தைகள் புறப்பட்டு என்று அறிமுகப்படுத்தி அந்த அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொள்வது நம்ம கடமையாக இருக்கிறது. இப்போ பவுல் மூலமாக தேவன் நிறைய விஷயங்களில் நமக்கு எபிஸ்டல்ஸ் தந்திருக்கிறார், நிருபங்கள். அதிலிருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். அதனால தான் நம்ம இன்ட்ரோ கொடுத்து அவர்களை குறித்து சொல்லுகிறோமே தவிர நம்ம தேவனை தான் மகிமைப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் எழுப்பினார். அந்த ரகசியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? தியானிக்கிறோம். அதற்காகவே நம்ம காட்ஸ் பவர் டிவியில் அநேக சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர், ஆவிக்குரிய ரகசியங்கள், ஆவியானவர் எப்படி செயல்பட்டார், எப்படி மனிதர்களை உபயோகப்படுத்தினார், இன்றைக்கி நமக்கு எப்படி அந்த ரகசியங்கள் பயன்படுகிறது, நம்ம இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று இந்த காட்ஸ் பவர் டிவி மூலமாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அநேக சாட்சிகள்னாலும் சரி, அநேக சத்தியங்கள்னாலும் சரி, நம்ம இந்த சேனலில் நம்ம வரக்கூடிய நாட்களில் இருக்கிறோம். இன்னும் நம்ம போட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி விசேஷமாக இந்த 3 காரியங்களை வேகமாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம். முதல் காரியம் ரிப்பண்டன்ஸ். அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் போகிற வழி தவறாக இருக்குதுன்னு அதை கண்டிப்பாக திருப்பணும், ரிப்பண்ட் ஆகணும். ரிப்பண்ட்னா மனம் திரும்புதல். நம்ம செய்த பாவத்துக்கு நம்ம வருந்தணும்னு சொல்லுகிறார். இப்போ நம்ம 3 காரியங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் முதல் காரியம்தான் ரிப்பண்டன்ஸ், மனம் திரும்புதல். நம்ம எல்லாருமே வழி விலகி போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை வலியுறுத்தி அவர் சொல்லுகிறார். நம்ம ஆடுகளை போல வழி தப்பி போகிறோம். அதனால் நம்ம ஒவ்வொரு பேரும் நம்ம செய்கிற பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். ஒரு பாவத்தை ஜெயிக்க ஒரு மனுஷனால், மனு குலத்தால் முடியாது. அதை பரலோகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை தருகிறவர். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன்னு சொல்லியே பாவத்தில் விழுந்துருவாங்க. காரணம் என்னென்னா, அவர்கள் சுயமாக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறதுனால, நான் என்னை காத்துக்கொள்ளணும்னு மட்டும் நினைக்கிறதுனால அவர்கள் பாவத்தில் விழுகிறார்கள். அதனால் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டியது ஒரு பகுதியாக இருந்தாலும் மற்றொரு பகுதியை கர்த்தர் தான் உதவி செய்கிறாரு. அதனால தான் பரிசுத்தமாக வாழ்கிறதுல 2 பகுதி இருக்கிறது. ஒன்று, அவரே உங்களை பரிசுத்தமாகிற கர்த்தர். இன்னொன்று, நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளணும். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் என்ன பரிசுத்தமாக மாற்றிடுவாங்கன்னு தங்களை விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் தங்களை அவர்கள் காத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் என்ன பாதுகாத்து கொள்வாருன்னு விட்டுருவாங்க. இப்போ ஒரு நண்பர் கொஞ்சம் குடின்னு சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, சரி கர்த்தர் சித்தமாக இருக்கிறதுனால இவங்க குடின்னு சொல்கிறான், கர்த்தர் இது சித்தம் இல்லைன்னா தடுத்துருப்பார்ல, அப்போ கர்த்தர் இந்த பாவத்தை மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிருவாங்க. ஒரு இச்சையான விஷயத்தில் விழுறாங்கன்னா, கர்த்தர் நினச்சா தடுத்துருக்கலாம்ல, அவர் தானே நம்மளை பரிசுத்தம் ஆக்குற கர்த்தர், அவர் தானே இதை அனுமதிச்சிருக்கிறாரு, சரி இந்த பாவத்தில் விழுந்துருவோம். ஒரு மோசமான சினிமா சீரியல் பார்க்குறதுக்கு உங்கள் நண்பர்கள் கூப்பிட்றாங்க. உடனே யோசிப்பாங்க, கர்த்தர் தானே இதை அனுமதிச்சார், அப்போ நம்ம என்ன செய்யலாம், போயிட்டு வருவோம், கர்த்தர் மன்னிச்சிருவார். அப்போது கர்த்தர் அனுமதிக்கிறாரு நினச்சி பாவம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை காத்து கொள்ளாதவர்கள். 2 பகுதி இருக்குது. கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், நீங்களும் உங்களை காத்துக்கொள்ளணும். இனி நிறைய பேர் தங்களை காத்துக்கொள்கிறவங்க இருக்கிறாங்க. எந்த பாவனாலும் பார்க்க மாட்டாங்க, கண்ணை மூடிக்கொள்வாங்க. எந்த இச்சைனாலும் விலகி ஓடிடுவாங்க. அவர்கள் தங்களே காத்துக்கொள்கிறவங்க. ஆனால் கர்த்தர் தன்னை பரிசுத்தம் ஆக்குவாருன்னு நம்பாதவங்க, முற்றிலும் நம்ம தான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க. 2 கேட்டகரி இருக்காங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அப்போ உங்களை காத்துக்கொள்வது ஒரு கடமை. காத்துக்கொள்றதுனா என்ன? கர்த்தர் ஏதோ ஒன்று கொடுத்ததுனால தானே காத்துக்கொள்ள முடியுது. அப்போ முதல்ல நீங்கள் கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். அந்த பெற்றுக்கொள்கிற விஷயந்தான் மனம் திரும்புதல், ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியின் நிறைவு. இதெல்லாம் தான் நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு தான் பாதுகாக்க முடியும். அப்போ நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வசனத்தினால உங்கள் இருதயத்தை நிரப்பணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள வசனம் இல்லை, ஜபம் இல்லை, ஆனால் தன்னை காத்துக்கொள்வாங்கன்னு நினைக்கும் பொழுது கொஞ்ச நேரத்தில் ஒரு சண்டை வந்துச்சுன்னா சண்டை போட்டுருவாங்க, இச்சை வந்துச்சுன்னா இச்சையில் விழுந்துருவாங்க. கொஞ்ச நேரம் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய உதவி இல்லாததுனால பாவத்தில் விழுந்துருவாங்க. இதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் முதலாவது மனம் திரும்புங்க.
நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இதான் முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது காரியம் சப்மிஷன். முதல்ல ரிப்பண்டன்ஸ், ரெண்டாவது காரியம் சப்மிஷன். பரிசுத்த ஆவிக்கு விட்டு கொடுங்க. ஏன்னா உங்களால் பரிசுத்தமாக வாழ முடியாது. அதுக்கு உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வேத வசனங்களை உங்கள் இருதயத்துக்கு கொண்டு போவார். அவர் தானாக கொண்டு போக மாட்டார். நீங்கள் வாசிக்கணும், இல்லை வார்த்தைகளை கேட்கணும். இந்த ரெண்டு விஷயத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்குள்ள வார்த்தைகள் போகும். நிறைய பேருக்கு தமிழ் வாசிக்க தெரியாது, இல்லை இங்கிலீஷ் வாசிக்க தெரியாது, தாய்மொழியே வாசிக்க தெரியாது. இவர்கள் எப்படி பைபிள் வசனங்களை இருதயத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னா கேட்கறதுனால. ஏன்னா வெளிப்படுத்தல் 1:3 சொல்லுகிறது, இந்த வார்த்தையை வாசிக்கிறவங்க மட்டுமல்ல, இதை கேட்குறவங்களும் இதை கீழ்ப்படுகிறவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அப்போ வாசிக்க தெரியாதவங்க கேட்குறாங்க. அப்போ கேள்வித்திறன், வாசிக்கும் திறன், இந்த ரெண்டில் எதையுமே நீங்கள் உபயோகப்படுத்தலை. வசனத்தை கேட்கவும் இல்லை, வசனத்தை வாசிக்கவும் இல்லைன்னா பரிசுத்த ஆவியான ஒரு வார்த்தையை கொண்டு போக முடியாது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் செய்யணும், கர்த்தர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். டூ யுவர் பார்ட் அண்ட் காட் வில் டூ இஸ் பார்ட். இவ்வளோதான் விஷயம். நிறைய பேர் கர்த்தர் எல்லாம் செஞ்சு கொள்வார்னு விடுறதுனால தான் பிரச்சனை. கர்த்தர் செய்கிறத செய்திருவார். நீங்கள் செய்கிறத செஞ்சால் தான் அவர் செய்கிறத நீங்கள் அனுபவிக்க முடியும். நீங்கள் வசனத்தை வாசிக்கவே இல்லை, வசனத்தை கேட்கவே இல்லை, பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புங்கன்னு சொன்னால் அவர் நிரப்ப முடியாது. அப்போது பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகள் மூலமாக உங்களை நிரப்பணும்னு நினைப்பார். அப்போ நீங்கள் வாசித்தா தான், அதுக்கு டைம் கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும், உங்களை நிரப்ப முடியும். அப்போது ஒரு பாவம் வருதுன்னா நான் அதை ஜெயித்துருவேன்னு சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டாமே. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் குடிச்சிட்டேன், எவ்வளோ ட்ரை பண்ணேன் என்னால் முடியல, நான் சினிமா பார்த்துட்டேன், எவ்வளோ ட்ரை பண்ணேன் அடிக்கக்கூடாதுன்னு நான் அடிச்சிட்டேன், எவ்வளோ ட்ரை பண்ணேன் சண்டை போடக்கூடாது சண்டை போட்டேன், எவ்வளோ ட்ரை பண்ணேன் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது ஆனால் முடியலை. காரணம் என்னென்னா அவர்கள் ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ ட்ரை பண்ணணும்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களை நிரப்புனா தான் நீங்கள் ட்ரை பண்ணவே முடியும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் வேதம் சொல்லுகிறது. எப்போ காத்துக்கொள்கிறான்? அவனுக்குள்ள வசனம் இருந்தால் தான் காத்துக்கொள்ள முடியும். அவன் மனம் திரும்பி இருந்தால் தான் உள்ள ரட்சிப்பு இருக்கும். ரட்சிப்பு இருக்குதுன்னா ரட்சிப்பை காத்துக்கொள்றதுக்கு வசனம் இருக்கும். அப்போ அந்த வசனம் இருந்தால் தான் தன்னை காத்துக்கொள்ளவே முடியும். அப்போ வசனம் இல்லாமல் உங்களை காத்துக்கொள்ளலான்னு நினைக்கும் பொழுது நீங்கள் பாவத்தில் விழுந்துருவீங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் வசனம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் தானாக பாவத்தை ஜெயிக்க முடியாது. நீங்களே பாவத்தை ஜெயித்துருவீங்கன்னா, நீங்களே குடியை ஜெயித்துருவீங்கன்னா, நீங்களே இச்சையை ஜெயித்துருவீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எதற்கு? இயேசுனுடைய சிலுவை பாடு எதற்கு? இயேசுனுடைய ரத்தம் எதற்கு? ஏன் உங்களுக்கு வசனம் உங்களை சுத்திகரிக்கிறதே. இந்த வசனம்லாம் எதற்கு? நீங்களே உங்களை பரிசுத்தமாக வச்சுருவீங்கன்னா ஏன் உங்களுக்கு இது? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய பாவம் செய்கிறவங்கள நிறைய சபையில் ஒதுக்கி வைக்கிறாங்க. அவன் பாவம் செஞ்சிட்டான், ஆனால் அவர் பாவம் செய்கிறதுக்கு மெயின் காரணம் அவருக்குள்ள வசனம் இல்லை, அவருக்குள்ள பரிசுத்தாவின் நடத்துதல் இல்லை. அப்போது ஒரு சபையில் உள்ளவங்க அதை சொல்லிக் கொடுக்கணும். பர்பஸ்ஃபுல்லாக வசனத்துக்கு இடம் கொடுக்காமல், பரிசுத்தாவிக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? அந்த மனுஷன் துணிகரவாதின்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு தெரியல, வசனத்தை உள்ளே கொண்டு போக தெரியல, இருதயத்துக்கு கொண்டு போக தெரியலனா நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சொல்லி தான் கொடுக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி மூணாவது காரியம் ஒன்று இருக்குது. பரிசுத்த ஆவியின் உதவி தான், பரிசுத்த ஆவிட்ட தன்னை விட்டு கொடுக்கறது தான் சப்மிஷன், விட்டு கொடுக்கறது. இதுதான் ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம் தேவச்சனங்களே, டெய்லி டிசிப்ளின். தேவ மனுஷன் பில்லி கிரகாம் சொல்கிறாரு, என்ன தான் நம்ம ஸோ அனாயிண்டடாக இருந்தாலும், என்ன தான் வசனம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், என்ன தான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நம்ம டெய்லி டிசிப்ளினில் வரலனா, ஒபீடியன்ஸுக்குள்ளே வரலனா, இந்த மூணாவது காரியத்துக்குள்ளே வரலனா நமக்கு கண்டிப்பாக பிசாசனுடைய வஞ்சகத்தில் மாட்டி விடுவோம். முதல் காரியம் ரிப்பண்டன்ஸ், ரெண்டாவது காரியம் சப்மிஷன், மூணாவது காரியம் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். மனம் திரும்புதல் முதல்ல, ரெண்டாவது விட்டு கொடுக்கறது, கர்த்தர்ட்டையும் பரிசுத்தாவிட்டையும் விட்டு கொடுக்கறது, மூணாவது காரியம் இந்த டிசிப்ளின், கீழ்ப்படிதல், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொண்டு வருகிறது. இந்த டிசிப்ளின் சொல்லப்படுகிற இந்த ஒழுக்கத்தை பற்றி பார்க்கும் பொழுது தேவச்சனங்களை நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்ல பழகணும். அவர் சொல்லுகிற முதல் பாயிண்ட், இந்த மூணாவது விஷயத்தில் 3 பாயிண்ட் சொல்கிறாரு. முதல் காரியம், நம்ம எல்லா தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்லணும். 4 பேர் கடன் வாங்க சொல்கிறாங்களா, நம்ம நோன்னு சொல்லணும். கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லணும். 4 பேர் தவறு செய்ய ஏவுறாங்களா, நோ சொல்லணும். அதற்கு எக்ஸாம்பிளாக அவர் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். இந்த சிம்சோன் நோ சொல்லாததுனால கண்களை இழந்தார். யோசேப்பு பாருங்கள், நோ சொன்னதுனால உயர்வை பெற்றார். போத்திபாரின் மனைவி தவறு செய்ய அவர்கிட்ட வரும்பொழுது அவர் நோ சொன்னார். வேதம் சொல்லுகிறது பல முறை அவனை சோதித்தாள், ஆனால் எல்லா முறையும் அவன் நோ சொன்னான். தானியல் என்ன செய்கிறாரு? சிங்கக்கபியில் போனதுக்கு காரணமே அவர் நான் தவறு செய்ய மாட்டேன்,
நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி பாவத்துக்கு நோ சொன்னதுனால தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் சிங்கக்கவி வந்துச்சு. ஆனால் நோ சொன்னதுனால கர்த்தர் அவரை காப்பாற்றினார். பாருங்களேன், எல்லாம் பரிசுத்தமாக வாழ்ந்த யாரையுமே ஆண்டவர் கைவிடலை. நல்லா யோசித்து பாருங்கள். அது யோபுவாக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டுமே, கைவிடவே இல்லை. அதனால தான் 1 கொரிந்தியர் 10:13 வில்லிகிரகாம் ஐயா சுட்டி காட்டுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, சோதிக்கப்படுற எல்லாருமே ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக சோதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் உங்களை உருவாக்குறதுக்காக ஒரு சோதனையின் பாதையில் நடத்துகிறாரு. ஆனால் தப்பி செல்றதுக்கு ஒரு வழி வச்சுருக்கிறாரு. மனுஷனுக்கு வர்ற சோதனை தான் எல்லாருக்கும் வருது. அதனால் எனக்கு மட்டும் விசேஷித்த சோதனை நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒரு சோதனை. சிலருக்கு அது மனைவி மூலமாக வரலாம், கணவர் மூலமாக வரலாம், சிலருக்கு வியாதியில் வரலாம், சிலருக்கு தொழிலில் வரலாம், சிலருக்கு பாவ சோதனையாக வரலாம். எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் இருக்கிறது. அதை தாங்கணும். அப்போ தான் நம்ம உருவாக முடியும். நமக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்கள் வெளியே வரும். அதுக்காக ஆண்டவர் நம்மளை சொலவில் புடைக்கிறது போல் நம்மளை என்ன செய்வார்? சுத்திகரிப்பார். ஒரு கோதுமை எடுத்து சொலவில் புடைக்கிறதுக்கு காரணம் அதனுள்ள அசுத்தங்கள் வெளியே போகிறதுக்கு. இதே போல் நம்மளையும் ஒரு தங்கத்தை சுத்திகரிக்கிறது போல் நம்மள்ட்ட உள்ள களிம்புகளை சுத்திகரிக்கிறதுக்கு நம்மளை அக்னியில் போடுறார். இதை வேதமே சொல்லுகிறது. நம்ம விசுவாசம் தங்கத்தை காட்டிலும் விலையேறப்பட்டதாக இருக்குது. அதனால் நம்மளை சோதனையில் போடுறாங்க. ஆனாலும் நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஒரு வாசல் வச்சுருக்கிறார். அது நம்ம நெருக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு எக்ஸிட். இந்த பஸ்ஸிலலாம் தீ பிடிச்சிட்டுனா வெளியே போகிறதுக்கு எக்ஸிட்னு ஒன்று இருக்கும், எமர்ஜென்சி எக்ஸிட். இதே போல் உபத்திரவத்தில் தப்பித்து கொள்றதுக்கு ஒரு நுழைவாயில், அதாவது ஒரு வெளியே போகக்கூடிய ஒரு அவுட் என்ட்ரன்ஸ் இருக்கிறது, ஒரு எக்ஸிட் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். திராணிக்க மேலே சோதனை இல்லை, தப்பி செல்ல வழி செய்வார். இது ஆண்டவர் தானியேலுக்கு செஞ்சார், உயர்த்தினார், தப்பி செல்ல வழி வைத்தார். யோசேப்புக்கு தப்பி செல்ல வழி வைத்தார். எஸ்தர் பாருங்கள், ராஜாவை போய் மீட் பண்ணுறா, தப்பி செல்ல வழி வைத்தார். இப்படி நம்ம தப்பி செல்கிற வழியை கவனிக்கணும். 3வது காரியம், நம்ம நன்றி செல்கிறவங்களா இருக்கணும். யாரையும் பார்த்து எரிச்சல் அடைந்து அவர்கள் செய்கிறத நம்ம யோசித்து பார்க்காம கர்த்தருக்கு நன்றி சொல்கிறவங்களா இருக்கணும். இந்த 3 காரியங்களையும் 3வது விஷயத்தில் சொல்கிறாரு. நன்றி சொல்ல மறக்கிறவங்க தான் அடிக்கடி என்ன செய்வாங்கன்னா கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் அவங்களுக்கு செய்ததை மறக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி அடுத்தவங்களுடைய விஷயத்தை இச்சிக்க தொடங்குவாங்க. எனக்கு வீடு இல்லையே, எனக்கு கார் இல்லையே, எனக்கு அது இல்லையே. முதல்ல யோசித்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஜீவன் விலையேறப்பட்டது. இந்த ஜீவன் இல்லைன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தங்க முடியாது, காரை ஓட்ட முடியாது, பிஸ்னஸை செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த முதல் கிஃப்டே நமக்கு ஜீவன். அதுக்கு பிறகு ஆண்டவர் நம்ம கொடுத்த இதர விஷயங்கள், ஆண்டவர் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தந்திருக்கிறார். அதனால் நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கணும். நமக்கு இருக்கிற ஆசீர்வாதமே கர்த்தர் தான். அவர் தான் நமக்கு தேவையானதை தருவார். இன்றைக்கி உலகத்தில் நிறைய அசுத்தங்களை செய்கிறாங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, ரொம்ப பணம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட கர்த்தர் கிடையாது. இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தியும் அவங்க நரகத்துக்கு தான் போகிறாங்க. நீங்கள் உலகெல்லாம் ஆதாயப்படுத்தலை, உங்களுக்கு ஒன்றும் உலகெல்லாம் வீடும் லேண்டும் பங்களாவும் ஒன்றும் இல்லை. ஆனால் அதெல்லாம் படைச்சவர் உங்கள் கூட இருக்கிறார். அதுதான் தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். தேவ பிள்ளையினுடைய ஆசீர்வாதமே கர்த்தர் கூட இருக்கிறது தான். லேவியர்களை பார்த்து ஆண்டு சொன்னார், நான் தான் அவன் பங்குன்னு சொன்னார். அப்போ கர்த்தர் தான் நம்மளுடைய பங்கு. அதனால் இந்த உலகத்தாண்ட இருக்கிறது நம்மள்ட்ட இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டு பெருமூச்சு விடாதபடி, லோத்துக்கு மனைவி பாருங்கள், சொந்த வீடு அப்படியே அக்னியில் அழியும் பொழுது ஆண்டவர் அந்த ஊரை விட்டு வெளியேவான்னு சொல்கிறாரு. ஒரு வீடு என்ன 1000 வீடு ஆண்டு தர வல்லமை உள்ளவர். ஆனால் அந்த ஒரு வீடு அழியுதேன்னு சென்டிமெண்ட்டில் திரும்பி பார்த்தாங்க, உப்பு தூணாக மாறிட்டாங்க. இப்படி கீழ்ப்படியாமைன்னு ஒன்று இருக்குது. சவுல்ட்ட ஆண்டு சொன்னார், இந்த இடத்துல போய் இதெல்லாம் மேற்கொண்டு அழிச்சிரு, அமலேக்கியரெல்லாம் அழிச்சிருன்னு சொல்லும் பொழுது அவர் அந்த வார்த்தை கீழ்ப்படியலை. அப்படி கீழ்ப்படியாமை மோசமானதாக இருக்குது. அதனால் அவருடைய ராஜ்யமே பிளக்கப்பட்டது. இப்படி வேதத்தில் கீழ்ப்படியாமையை சுமந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த கீழ்ப்படியாமையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் தேவ ஜனங்கள் 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். முதல் விஷயம் நோ சொல்ல பழகணும். 2வது விஷயம் தப்பி செல்கிற வழியை பார்த்து தப்பிக்கணும். கர்த்தர் எல்லாருக்கும் தப்பி செல்கிற வழியை வைத்திருப்பார். 3வது விஷயம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருங்க. மற்றவர்களை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்கள். முதல்ல உங்கள் உயிரை கொடுத்துருக்கிறாரு. உயிர் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ நன்றி செலுத்த ஆரம்பிங்க. கர்த்தர் எதை கொடுத்தாலும் உங்கள் பிளானுக்கு உதவியாக தான் கொடுப்பாரே தவிர அடுத்தவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் நமக்கு தரணும் அவசியம் கிடையாது. அதனால் உங்கள் பிளான், உங்கள் பர்பஸ், கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறாரோ அதுக்குள்ளதை மட்டும் தான் தருவார். சிலரெல்லாம் பிறக்கும் பொழுதே அப்பா இல்லாமல் பிறப்பாங்க. பிறந்து கொஞ்சம் நல்ல அப்பா இறந்துருவாங்க. அதை நினச்சி அழுதுகிட்டு
இருப்பாங்க. என்ன ஆனாலும் ஒரு நாட்கள் அப்பாவும் அம்மாவும் மரித்து தான் போகிறாங்க. நீங்கள் அவங்க காலத்துக்கு பிறகு தனியாக வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் அதை கொஞ்ச நாள் முன்னாடியே மறிச்சிட்டாங்க. இதே போல் தேவஜனங்களே, நிறைய இயலாமைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும். அந்த இயலாமையெல்லாம் சாதனையாக மாறுறதுக்காக தான் அந்த இயலாமை வந்துச்சு. ஆனால் அதை நினச்சி நீங்கள் சோர்ந்து போகக்கூடாதுன்னா கர்த்தர் உங்களுக்கு நன்றி மனசுடையவர்களாக இருக்க விரும்புகிறார். கடைசியாக நம்ம பாவத்தை அறிக்கை செய்தால் ஆண்டவர் நம்மளுக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதனால் 1 யோவான் 1:9 தேவ மனிதர் வெள்ளிக்கிழங்காம் அடிக்கடி கன்ஃபஸ் பண்ணி சொல்லுகிறது உண்டு, வலியுறுத்துகிறது உண்டு. எந்த தேவஜனங்களும் இல்லை ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பாவத்தை நீங்கள் அடக்கி வைக்கும் பொழுது நீங்கள் தான் சுமந்துக்கிட்டு இருப்பீங்க. இயேசு ரத்தம் சிந்தினது எதற்கு? இயேசு பாவத்தை சுமந்தது எதற்கு? உங்கள் பாவத்தை அவர் சுமக்கிறதுக்காக தான் சிலுவையில் வந்து மரித்தார். அப்போ நீங்கள் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட அவர் விரும்புகிறார். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் நாவத்திலிருந்து அறிக்கப்படணும். நான் பாவி, என்னை கழுவுங்க ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ளே வாங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் உள்ளே வந்துடுவார். வந்த பிறகு அவரே உங்களை நடத்த ஆரம்பிப்பார். ஒரு மனுஷனால் குடியை ஜெயிக்கவோ, விபச்சாரத்தை ஜெயிக்கவோ, இச்சைகளை ஜெயிக்கவோ, பண ஆசையை ஜெயிக்கவோ, கொலைகார ஆவியை ஜெயிக்கவோ ஒரு மனுஷனால் முடியாது. ஆனால் இயேசு உள்ளே வந்துட்டார்னா தானாக நடக்கும். அப்போ இந்த 3 விஷயங்களை மறந்து போகாதீங்க தேவஜனங்களே. முதல் விஷயம், நீங்கள் மனம் திரும்பணும். 2வது விஷயம், பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படணும். 3வது விஷயம், நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும். பாவத்துக்கு நோ சொல்ல பழகணும். நீங்கள் பாவத்துக்கு எஸ் சொன்னீங்கன்னா உள்ளே வந்துடும். இந்த 3வது விஷயம், 2 விஷயத்தை நீங்கள் கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் 3வது விஷயத்தில் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்க. முதல் விஷயம் மனம் திரும்புறீங்க, 2வது விஷயம் பரிசுத்த ஆவினாலும் வார்த்தையினாலும் நடத்தப்படுறீங்க. இந்த நேரம் பாவம் வரும் பொழுது நீங்கள் டிசிப்ளினாக வாழ்ந்து, நீங்கள் ஒழுக்கமாக வாழ்ந்து நோ சொன்னீங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் மனம் திரும்பாமல், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படாமல், வசனத்து உள்ளே போகாமல், இருதயத்துக்குள்ளே வசனம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்து நான் பாவத்தை ஜெயிக்கேன்னு சொல்லும் பொழுது தான் உள்ள வசனம் இல்லாததுனாலையும், மனம் திரும்புதல் இல்லாதனாலையும், பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாததுனாலையும் பாவத்தில் விழுந்து போகிறாங்க. அதனால தான் பாவத்தில் விழக்கூடாதுன்னா முதல்ல மனம் திரும்பணும், பாவத்தை உதறணும். பாவத்தை உதறணும்னா இயேசு உள்ளே வரணும். இயேசு உள்ளே வர்றதுக்கு நீங்கள் அவரை வரவேற்கணும், உங்கள் இருதயத்தை விட்டு கொடுக்கணும், உள்ளே வரணும், நீங்கள் கன்ஃபஸ் பண்ணணும், வாயை திறந்து அறிக்கை செய்யணும். ரோமர் 10:10 படி, நீங்கள் ரோமர் 10:9, 10:10 படி இயேசு உங்கள் இருதயத்துக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் காத்துக்கொள்ளணும். ஒரு கார் வாங்குறீங்க, அந்த காரை தினமும் கழுவி பாதுகாக்கிறது போல் இயேசு உள்ளே வந்ததுலேருந்து உங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ள நீங்கள் உங்களை கழுவி இயேசுவின் வார்த்தையின்படி நடக்கணும். இதுதான் தேவ மனிதர் பில்லிகிராம் மூலமாக அவருடைய பிரசங்கத்தில் வந்த அருமையான 3 பதிவுகளை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக பரிசுத்தமாக வாழ இது உதவி செய்ய நான் விசுவாசிக்கிறேன். இந்த அருமையான பதிவு பிரயோஜனப்பட்டிருந்தால் அநேகருக்கு பகிருங்க, அநேக ஆத்துமாக்களுக்கு பயன்படட்டும். இதே போல் அருமையான பதிவுகளை எல்லா புதன்கிழமையும் இரவு 9 மணி அளவில் நம்ம பார்க்குறோம். இணைந்து கொள்ளுங்கள். காட்ஸ் பவர் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு விஷயம் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இணைந்து கொள்வோம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். காட்ஸ் பவர் டிவியினுடைய வாட்ஸ்அப் சேனல் உண்டு. உங்களுக்கு லிங்க் நோட்டிஃபிகேஷன் வரலன்னா அந்த வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு லிங்க் வரும். அதனால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.